ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிச்சனோட சிம்னி பாயிண்ட் அது வந்து பீமில் எந்த ராடையும் டேமேஜ் பண்ணி எப்படி மார்க் பண்ணி சொல்லிட்டு அந்த மார்க் பண்ணி எப்படி கோட் கட்டிங்னு சொல்லியிருந்தேன். ஸோ சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து கோட் கட்டிங் பண்ணணும். ஸோ பால்கனியில் கோட் கட்டிங் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் ஃபுல்லேருந்து கோட் கட்டிங் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகும்போது கரெக்டாக ஒரே லைனில் வந்து தூக்குண்டு வராது, பைப் வந்து ஒரே லைனில் போகும், கிராஸாக போகும். ஸோ நம்ம என்ன அப்படி பண்ணாமல் என்னன்னா நம்ம வந்து எப்படின்னா ஸோ எந்த இதையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கலே ஆக்சுவலாக பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அது மட்டும் என்ன பண்ணால் நம்ம வந்து மேலே போய்ட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து டெரஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸோ மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 3 இன்ச்சு செவத்துலேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து 6 இன்ச்சு, அடுத்த பாயிண்ட் வந்து ஒரு 12 இன்ச்சு. ஸோ அது மட்டும் ஒரு மார்க் பண்ணிச்சுவோம். ஸோ இது எதுக்காக இந்த மார்க்கிங்னா அந்த காலில் இருக்குது பார்த்தீங்கன்னா, காலில் இருக்கிறது வந்து எப்படின்னா செவத்து ஓரத்தில் போனால் தான் வந்து பைப் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இன்னொன்று 3ஆவது ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் எதுக்குன்னா வந்து ரெயின் வாட்டர் இதெல்லாம் போகிறதுக்கு. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா சின்ன பைப் தான் போகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹோல் போட்டதுக்கப்புறம் செகண்ட் கீழே அடுத்த ஃப்ளோர் வந்து ஹோல் போடும்போது கரெக்டாக ஒரே தூக்குண்டு வரணும்னா அந்த மேலேருந்து ஹோல் வழியாக வந்து பைப்பு வச்சுட்டு பைப்பு வந்து தூக்குண்டு செக் பண்ணணும். பைப் வந்து தூக்குண்டு செக் பண்ணால் என்ன ஆகும், வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒரே லைனில் பைப் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா ஃப்ளோரும் ஒரே லைனில் போகும். ஸோ அப்படி மார்க் பண்ணலாம். ஸோ அப்படி பைப்பு இல்லையா அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, ஹோலோட 4 கார்னரில் வந்துட்டு தூக்குண்டு விட்டு மார்க் பண்ணிடலாம். ஸோ 4 கார்னரில் ஒரு புள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வரைஞ்சி சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்னா ஒரு ஹோல் கிடச்சிருமா, பக்கத்து டிஸ்டன்ஸ் வச்சு பக்கத்து ஹோல் மார்க் பண்ணிக்கலாம், அடுத்த ஹோல் வந்து 3ஆவது ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எப்படி ஹோல் மார்க் பண்ணாலும் என்னென்னா இப்போ ஒரு ஹோல் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். கட் பண்ணும்போது தண்ணிலாம் வரும். அதாவது ஆக்சுவலாக நீங்கள் மிஷின் கட்டிங் பண்ணும்போது கிராக் இது பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ அது தண்ணி பட்டதுனால வந்து மற்ற மார்க்கிங்லாம் அழிஞ்சிடும். ஸோ அப்படி மார்க்கிங் அழிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் வேண்டி என்ன பண்ணலாம்னா செவத்தில் வந்து அந்த மார்க்கிங் வந்து சைடில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்படி இல்லையா ஃபஸ்ட்டு ஹோல் வந்து எத்தனை டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வால்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு நோட்டில் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா செவத்துலையும் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி எழுதி வச்சோம்னா ஃபஸ்ட்டு ஹோல் போட்டதுக்கப்புறம் ஸோ அடுத்த அந்த மெஷர்மெண்ட் படி வந்து செகண்ட் ஹோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம நல்லா அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து மூவபிள் இங்கிட்டு போகாமல் கரெக்டாக வந்து ஹோல் யூஸ் பண்ண முடியும். இது போல் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ்லேருந்து ஒரு ஃப்ளோரை வந்து வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்போம். ஸோ இறங்கி பார்த்திங்கன்னா ஒரே தூக்கிட்டு போகும் அகைன் வந்து ஒரு ஃப்ளோருக்கு வந்து ஒரு பைப் வச்சு தூக்குன்னு சொல்லணும் ப்ராப்பராக ஒரே ஸோ இது போல் வந்து டாய்லெட் எப்படி மார்க் பண்ணணும், கோட் கட்டிங் எப்படி கோட் கட்டிங் பண்ணுறோம். ஸோ கோட் கட்டிங் பண்ணும்போது எந்த பீமையும் ராடையும் டேமேஜ் பண்ணி கோட் கட்டிங் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து டெக்னிக் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ